ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிக் ஐடி அகாடமி. இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட்டாபேஸ்க்கும் ஒரு எஸ்கியூஎலுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, அதே மாதிரி மைஎஸ்கியூஎல்னா என்ன, ஒரு எஸ்கியூஎல்னா என்ன, எம்எஸ்எஸ்கியூஎல்னா என்ன, எஸ்கியூஎல்னா என்ன அப்படிங்கிறத டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு டேட்டாபேஸ் அப்படிங்கிறது ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பிளேஸ். இப்போ நம்மளோட கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து ஒரு சர்வர் மாதிரி ஆக்ட் பண்ணும். இந்த சர்வரில் நம்ம வந்து நிறைய டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஆர்கனைசேஷனோட டேட்டாவை ஸ்ட்ரக்சர்டு டேட்டா, ஸ்ட்ரக்சர்னு என்ன சொல்றோம்னா ஒரு டேபிள் ஃபார்மெட்ல நம்ம எக்ஸல் ஷீட்லாம் ஸ்டோர் பண்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் டேட்டா வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பிளேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஎம்எஸ், ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, இந்த டேட்டாபேஸ்ல என்னென்ன டேட்டாலாம் இருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னா, அந்த டேட்டாபேஸை கொரி பண்ணி நம்ம பார்க்க போற அந்த லாங்குவேஜுக்கு பேர் தான் எஸ்கியூஎல். ஸோ இந்த டேட்டாபேஸ்க்கு மேல நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன், ஒரு எஸ்கியூஎல் டெவலப்பர் இல்லைன்னா டோடு அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை வந்து வச்சுட்டு, இந்த அப்ளிகேஷன் மூலமா இந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி நான் வந்து இங்கே வந்து கொரி பண்ணி பார்த்துக்கலாம் இந்த டேட்டாபேஸில் என்ன இருக்கு அப்படின்ட்டு. இந்த இந்த டேட்டாபேஸில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம கொரி பண்ணி பார்க்கலாம். இப்போ டேட்டாபேஸ் அப்படிங்கிறதுங்கிறது வேற, எஸ்கியூஎல் அப்படிங்கிறது வேற. எஸ்கியூஎல் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ். இப்போ நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து தமிழ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜில் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட், இப்போ தமிழ் இருக்கு, வேற ஒரு லாங்குவேஜில் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேற லாங்குவேஜில் நம்ம வந்து காமனான லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்னு போகிறோம். இதே மாதிரி ஒரு டேட்டா பேஸோட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அந்த லாங்குவேஜ் தான் நம்ம வந்து எஸ்கியூஎல் அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜை வந்து நம்ம கற்றுக்கிட்டு இந்த டேட்டா பேஸில் என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறத ரெட்ரீவ் பண்ணி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு, ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு டேட்டா பேஸ்க்கும் ஒரு எஸ்கியூஎலுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, இதில் வந்து என்னென்ன நிறைய டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்மளோட லேப்டாப் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டெல் லேப்டாப் இருக்குது, ஹெச்பி இருக்குது, லெனோவா இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேப்டாப் ப்ரொவைடர்ஸ் மாதிரி இந்த டேட்டாபேஸ்க்கு நம்ம வந்து ப்ரொவைடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டாபேஸ் ப்ரொவைடர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆரக்கிள் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆரக்கிள் ஒரு டேட்டாபேஸ் ப்ரொவைடர். அதே மாதிரி மைக்ரோசாஃப்டோட எஸ்கியூஎல் சர்வர். ஸோ இவங்க வந்து இந்த எஸ்கியூஎல் சர்வர் அப்படிங்கிற டேட்டாபேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஐபிஎம் வந்து DB2 அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. இது மாதிரி நிறைய டேட்டாபேஸ் இருக்கு. டெராடேட்டா அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. சைபேஸ் அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. அமேசானோட RDS அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. அமேசான் வெப் சர்வீஸில் இருக்கிற RDS, ரிலேஷனல் டேட்டா சர்வீசஸ். ஸோ RDS இருக்கு. இந்த மாதிரி நிறைய மாங்கோ டிபி, ஸோ இந்த மாதிரி NoSQL DB, இந்த மாதிரி நிறைய டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு. இதில் ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த MySQL, PostgreSQLங்கிற மாதிரி ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸும் இருக்கு. ஸோ இது எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ். இந்த டேட்டாபேஸில் ஏதாவது ஒரு டேட்டாபேஸ் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம். அந்த டேட்டாபேஸில் என்ன இருக்கு அப்படின்னு கொரி பண்ணி பார்க்கணும்னா அந்த லாங்குவேஜ் பேர் தான் எஸ்கியூஎல், ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். MSSQL அப்படிங்கிறது வந்து எஸ்கியூஎல் சர்வர் டேட்டாபேஸ். MySQL அப்படிங்கிறது ஒரு டேட்டாபேஸ். இது வந்து ஒரு லாங்குவேஜ் கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ், ஒரு ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் காம்பனண்டோட இருக்கிற ஒரு டேட்டாபேஸ். இந்த டேட்டாபேஸோட நான் இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டேட்டாபேஸ்க்கு நான் வந்து காமனாக ஒரு லாங்குவேஜ் இருக்கு. இந்த எல்லா டேட்டாபேஸுக்கும் நம்ம வந்து காமனாக ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அந்த லாங்குவேஜுக்கு தான் பேரு எஸ்கியூஎல் அப்படின்னு பேரு. ஸோ இந்த எஸ்கியூஎல் வந்து எல்லா டேட்டாபேஸ்க்கும் காமனாக இருக்குமா, இதில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த ஆரக்கிள் எஸ்கியூஎல் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். எஸ்கியூஎல் சர்வர் வேறு மாதிரி இருக்கும், DB2 வேறு மாதிரி இருக்கும். ஆனால் 80% ஆஃப் த கொரிஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஒன்லி 20% ஆஃப் த கொரிஸ் தான் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதனால் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஆர்கனைசேஷனோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பிளேஸ். எஸ்கியூஎல் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டு நம்ம இந்த டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாவை கொரி பண்ணி பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தடுத்த செஷன்லாம் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.